அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தில் ஒற்றைப்படை இரவுகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமலான் மாதத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் நடந்து கொள்கின்ற நடைமுறையை அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2017 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாதத் பின் சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், லைலத்துல் கத்ர் பற்றி எங்களுக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அப்போது 2 நபர்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைலத்துல் கத்ரை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் புறப்பட்டு வந்தேன். அப்போது இன்னாரும் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர். எனவே அது பற்றிய விளக்கம் நீக்கப்பட்டு விட்டது. அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். எனவே அந்த லைலத்துல் கத்ரை 29ஆம் இரவிலும் 27ஆம் இரவிலும் 25ஆம் இரவிலும் தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2023 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லற தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள். இரவை அல்லாஹுவை தொழுது அதற்காக வேண்டி உயிர்ப்பிப்பார்கள். அல்லாஹுவை வணங்குவதற்காக தன் குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள். இந்த செய்தியும் ஸஹீஹுல் புகாரியிலே 2024 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மகத்துவமான பாக்கியத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க செய்யும் முகமாக எண்ணற்ற வழிகாட்டு முறைகளை தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய பிறை 20 கடந்து 21 துவங்கிவிட்டது என்று சொன்னால், இரவு காலங்களெல்லாம் நாம் வணக்கத்தால் அல்லாஹுடைய வழிபாட்டால் நம்முடைய நிலைப்பாடுகளை உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதலாக சொல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமான இரவை அடைவதென்பது மிகப்பெரிய பேறுகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஒரு மனிதரால் 1000 மாதங்கள் வணங்கி வழிபட்டால் என்ன நன்மையோ அதைவிட அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று குறிப்பிடுகிறான். 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த இரவு என்று குறிப்பிடுகிறான். அந்த ஓர் இரவிலே ஒருவர் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு நன்மையான உபரியான காரியங்களை செய்தார் என்று சொன்னால் அவர் 1000 மாதங்கள் வணங்கி வழிபட்ட நன்மையையும் பெறுகிறார். உலகத்தில் இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் 100 கணக்கான ஆண்டு வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை பெற்றிருந்தார்கள், ஆயுளை பெற்றிருந்தார்கள். குறைவான ஆயுளை பெற்றுக்கொண்ட நம்முடைய சமுதாயத்திற்கென்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய பாக்கியமாக ஓர் இரவை தந்து, அந்த ஓர் இரவை ஒரு மனிதர் வாழ்க்கையிலே எத்தனை முறை அடைகிறாரோ அந்த காலகட்டங்களில் முழுவதுமாக வணக்க வழிபாடுகளிலே திளைத்து பல்லாயிரக்கணக்கான மாதங்கள் நின்று வணங்கி வழிபட்ட அந்த நன்மையை பெறுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புனிதமான ரமலான் மாதத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் அதிகம் நின்று வணங்கி வழிபட்டு புனிதமான லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.